பூமராங்ஸ் வணக்கம். நான் குக்குனந்தா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2026ஆம் ஆண்டு தொடங்கிவிட்டது. February 1ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூசம் சொன்னாலே முருகனுக்கு கொண்டாட்டம் தான், பக்தர்களுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு. மலேசியாவை பொறுத்த மட்டும் பிள்ளைங்களை கொண்டாடுவாங்க, ஈப்போவில் கொண்டாடுவாங்க. நான் பிறந்த ஊரான கெர்லிங், அங்கே கெர்லிங் தோட்டத்தில் கொண்டாடுவாங்க. ஆனால் 6 படை அப்படின்னு முருகனை சொல்லுவாங்க. 7 படையான்னு சொன்னால் அது 10 மலை முருகனை சொல்லுவாங்க. அந்த 10 மலை திருத்தலத்தின் கடந்த 28 வருடங்களாக அகத்திய சன்மார்க்க குருகுலம் பக்த கொடிகளுக்கு தலா 1 லட்சம் பக்த கொடிகளுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வந்திருக்காங்க. அது போல் இந்த ஆண்டு 29வது முறையாக அன்னதானம் வழங்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 28 வருடங்களாக அவங்க வெற்றிகரமாக இதை நடத்துவதற்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் தான், பக்தர்களாகிய நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த நன்கொடையை கொண்டு தான் வெற்றிகரமாக நடத்தி வந்தாங்க. இந்த சன்மார்க்கம் தோற்றுவித்த காலம் முதலே நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய உதவி செஞ்சுட்டு வராங்க, இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாது சொல்லுவாங்க. அந்த நல்லவர்கள் இந்த கைக்கே தெரியாமல் பார்த்துக்குவாங்க. ரொம்ப நல்லவங்க. அந்த முருகன் அவங்க நல்லா வச்சுருக்காங்க, நல்லா வச்சுருக்கணும். மற்ற நன்கொடையாளர்களும் நல்லா இருக்கணும். இறைவனை 10 மணி முருகனை வேண்டிக்கிறேன். ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த வருடம் இந்த அன்னதானம் வெற்றி அடைய பக்தர்களாகிய நீங்கள், பணம் படைத்தவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள், உங்களுடைய நன்கொடையை அகத்திய சன்மார்க்க குருகுலத்து அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களால் முடிந்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்து உதவி செய்யலாம். பணம் கொஞ்சம் இருக்கவங்க அவங்களால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுக்கலாம், சரிங்களா? அதே வேளையில் பொருளாகவும் கொடுக்கலாம். அரிசி, பருப்பு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கிழங்கு, மிளகாய், காய்கறி, இப்படி பல வகையான அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறது. நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு எந்த தேதிக்குள் எந்த இடத்துல கொடுக்கணுமோ அங்கே போய் நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் இடையில மீட்டிங்கில் பேசுகிறப்ப மீகோன் மட்டும் 4 டன்னு வந்து இறங்கும். ஆனால் இந்த முறை மீகோன்லாம் இல்லாமல் மற்ற உணவு பரிமாற மிக விமர்சையாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாசில்மா இந்த மாதிரிலாம், அதெல்லாம் என் பொறுப்புகளில் வந்திருக்கு. கச்சாம் பொறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி உதவிகள் செய்யவும் ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஓகே, தைப்பூசத்துக்கு முன்னுக்கு தேவைப்படுவாங்க. பெரும்பாலும் தைப்பூசம் முதல் நாள் 31ஆம் தேதி ஜனவரி மதியம் தொடங்கி மறுநாள் 1ஆம் தேதி February இரவு 12 மணி வரைக்கும் தொண்டூழியர்கள் தேவைப்படுறாங்க. குறிப்பாக யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாணவர்கள்னால் இடைநிலை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், யூனிவர்சிட்டி மாணவர்கள், இளைஞர் இயக்கங்கள், அரசாங்க ஊழியர்னாக்க நிறைய ஆசிரியர்கள் வருவாங்க, அவங்க பங்கு பெறுவாங்க. அதே போல் யூனிவர்சிட்டி மாணவர்கள் உங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். பணம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சில லெட்டர்ஸ் தேவைப்படும், ஆஃபீஷியல் லெட்டர்ஸ். எனக்கு ஆஃபீஷியலாக லெட்டர் கொடுங்க, நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோன்னு நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ரசீதை வாங்கிக்கலாம். அதே வேளையில் இந்த அரசாங்க ஊழியர்கள், இயக்கங்கள், நீங்களும் லெட்டரும் வாங்கிக்கலாம். அந்த தொண்டு ஊழியத்துக்கான சான்றிதழும் வழங்கப்படும். எஸ்பெஷலி மாணவர்களுக்கு, யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். அது உங்கள் நல் நடத்துக்கே ஒரு சான்றாக அமையும், சரிங்களா? இதில் எல்லாமே அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது, தேவைக்கு அதிகமான பொருட்கள் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம வேறு எங்கேயும் விற்க போகிறதில்ல. ரொம்ப நேர்மையாக செயல்படும் குருகுலம். ஸோ எது தேவையோ அது மட்டும்தான். அப்போ சில பேர் போதுமான அரிசி கொடுப்பாங்க. அப்போ நமக்கு வேறு என்னென்ன தேவைப்படுது, எண்ணெய் தேவைப்படும்,
வெங்காயம் தேவைப்படும். இந்த மாதிரி என்னென்ன தேவைப்படுதோ, எது தேவையோ அதை கேட்டு உங்களால் முடிந்தால் அதை வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் திபுன்னு எல்லாரும் இறங்கி ஒரே சமயத்தில் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட கால டைமில் வந்து எங்களுக்கு வந்து உதவிக்கு ஆள் இல்லாமல் தள்ளாடிடும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் நாள் 31ஆந்தேதி ஆரம்பிப்போம். அது ராத்திரி 12 மணிக்கு முடிஞ்சு விடிய காலத்தில் 1ஆந்தேதி February ஏறக்குறைய 2 மணிக்கு பிறகு எல்லோரும் சில பேர் களைப்பாகி வீட்டுக்கு போயிடுவாங்க. சில பேர் போயிட்டு நாளைக்கு வரலான்னு வருவாங்க. அந்த 2 மணிலேருந்து காலை 7 மணி, அதாவது தைப்பூசம் தினத்தன்று, அந்த டைமில் ஆட்கள் இருக்காது. ஸோ மாணவர்கள், இளைஞர்கள் இந்த வேலையில் நீங்கள் வந்து உங்கள் உதவி கரத்தை நீட்டுனீங்கனாக்கா எங்களுக்கு பேர் உதவியாக இருக்கும். சரிங்களா? அந்த டைமில் நீங்கள் வாங்க. உங்களுக்கு உங்களுக்கான உணவு, சரிங்களா, உங்களுக்கு சில வசதிகள்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் இதை பற்றி யோசிக்க தேவை. கொஞ்ச நேரம் இளைப்பாக இருந்தாலும் நீங்கள் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உதவி செய்யலாம். சரியா? போதுமான வசதிகள்லாம் அங்கே இருக்குது. அப்போ பக்தர்கள் வந்து வரிசையாக நின்று தேவையான உணவை எடுத்து அமைதியாக உட்காந்து, எந்த நெருக்கதும் இல்லாமல் அழகாக உட்காந்து, அங்கே நாற்காலி மேஜெல்லாம் போடப்பட்டிருக்கோம், சாப்பிட்டுட்டு நிம்மதியாக செல்லலாம். எந்த அவசரமும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு மிகப்பெரிய சேவை. அந்த ஒரு 1,00,000 பேர்த்துக்கு சாப்பாடு போகிறது தான் சாதாரண விஷயம் இல்லைங்க. காய்கறி நறுக்குது. அதில் ஒருத்தர் மெயினான சமையல் அண்ணன் ஒருத்தர் 3 நாளும் அந்த அனல்லையே தான் இருப்பார். தூங்காமல் கொள்ளாமல் வேலை செஞ்சுட்டு இருப்பார். அதே மாதிரி அவங்க உதவி செய்கிறவங்க, காய்கறி நறுக்கிறவங்க, பரிமாறுறவங்க எல்லாமே சுத்தபத்தமாக. இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல போகணுன்னா, சமைக்கிறவங்க எல்லாருமே மிகவும் ஆரோக்கியமான நிலையில் தான் சமைப்பாங்க. கேவலம் சத்தான உணவு, சுகாதாரமான உணவு, ஆரோக்கியமான உணவு, சைவ உணவு, இப்படி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக நேர்த்தியாக இருந்து செயல்படுவோம். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மக்களாகிய நீங்கள் உங்கள் நன்கொடை, பொருள் உதவி, ஆட்பலம் எல்லாத்தையும் கொடுங்க. மத்துமலை முருகன் நேர்த்தி கடனை செலுத்தி விட்டு ரொம்ப களைப்பாக வரும் பக்தர்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு வருடம் வந்து அவர் வந்து ஊருக்காரர் நினைக்கிறேன், இந்தியாவில் வருவார். அவரும் நானும் பேசிக்கவே இல்லை. வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நாங்கள் எல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் எல்லாத்தையும் அப்படி பார்க்குறாரு. சரி, நான் சொல்கிறப்ப எனக்கே கண்டு கிடக்குது. பெருமைப்பாக பார்க்குறாரு. மலேசியாவில் இப்படி இலவசமாக சாப்பாடு போகிறீங்க, நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நானும் இப்படி தலையை எடுத்துட்டு அப்படியே வேலையை ஓடிக்கிட்டு இருக்கோம். வேலை அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அந்த வாழ்த்து, அந்த அனுபவம் அங்கே வர்ற ஒவ்வொரு தொண்டூழியர்களுக்கும், ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் கிடைக்கணும். மத்துமலை முருகன் நம்ம எல்லாத்தையும் நல்லா வச்சுருப்பாரு. மத்துமலை முருகனுக்கு அரோகரா. அங்கே பார்ப்போம்.